ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் பால் பாயாசம் பிடிக்கும்? யாருக்கு தாங்க பிடிக்காது? நம்ம தமிழ் வீட்ல எல்லாம் கண்டிப்பா பால் பாயாசம்ன்றது எல்லா ஒரு நல்ல நாளுக்கும் செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது. நான் ஆஃபனா இதை செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த க்ரீமியான பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாமா? முதல்ல பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் சேமியா ஆட் பண்ணி வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ சேமியா வெந்துருச்சு. பாலை விட தண்ணியில வேக வைக்கும் போது சேமியா சீக்கிரமா வெந்துடும். 1 கப் போல இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணும் போது நீங்க சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இதுவே நல்ல ஸ்வீட் அண்ட் க்ரீமியா இருக்கும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் போல பால், 1/2 கப் போல ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1 டீஸ்பூன் போல கார்டமம் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும் போது அட்டகாசமா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி க்ரீமியான பாயசம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.